மதுரை நகரம் ஒளியில் நனைந்திருக்கிறது. இன்று தெய்வீக திருவிழா, மீனாட்சி மற்றும் சொக்கநாதரின் திருமண நாள். பெண் வீட்டில் பரிமாறப்பட்ட சுவையான சமையல்கள் அனைத்தும் தயார். ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் யாரும் வரவில்லை என பெண் வீட்டார் கேட்டனர். சொக்கநாதர் புன்னகையுடன் சொன்னார், அழைக்கலாம் பூதகணத்தை. அவர்கள் போதும். உடனே சொக்கநாதர் பூதகணங்களை அழைத்தார். ஒரு கணத்தில் வானம் திறந்தது. ஒளி துளிகள் வழியாக பூதகணங்கள் தோன்றினர். தெய்வீக சிரிப்புடன் சத்தமாய் வந்து மண்டபம் முழுவதையும் நிரப்பினர். அவர்கள் பரிமாறிய அனைத்தையும் விழுங்கினர். இலை, தட்டு, பாத்திரம் ஒன்றும் எஞ்சவில்லை. ஆனால் சாப்பிட்ட உடனே தாகம் பிடித்தது. அவர்கள் தண்ணீர் தேடினர். மதுரை முழுவதும் ஏரி, குளம், கிணறு, எங்கும் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை. பூதகணங்கள் தாகத்தால் தவித்தனர். அவர்கள் சொக்கநாதரிடம் தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், தாகம் தாங்க முடியவில்லை என பூதகணங்கள் கூறினர். உடனே சொக்கநாதர் பூதகணங்கள் மீனாட்சியுடன் நகரை விட்டு வெளியே வந்தார். பூமியில் கையை வைத்தார். அந்த கணத்தில் மண் அதிர்ந்தது. ஒளியும் நீரும் சேர்ந்து பாய்ந்தது. பூமியில் புதிய உயிர் பிறந்தது. அதுவே வைகை நதி. தண்ணீர் பாய்ந்தது. பூதகணங்கள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டனர். பூதகணங்கள் தாகம் தீர்ந்து போதும், தண்ணீரை நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் சொக்கநாதர் சொன்னார், நீரோடு பாய்ந்திரு, பூமியை குளிர்வி. அந்த நொடி முதல் வைகை நதி மதுரையின் உயிராக ஆனது. அந்த நேரம் மலைமேகங்கள் கூடின. அழகர் அழகில் ஒளி வீசும் மலைகளிலிருந்து இறங்கினார். தங்க குதிரை, மழைச்சாரல், மேகங்கள். அந்த காட்சி தெய்வீகமும் காற்றில் அருளும் நிறைந்தது. அவர் ஆற்றை கண்டார். திடீரென இந்த ஆறு எப்படி உண்டாயிற்று என்று யோசித்தார். உடனடியாக மனக்கண்ணில் பார்த்தார். இது நமது மைத்துனர் சொக்கநாதர் தான் உருவாக்கினார் என்று உணர்ந்தார். அவர் ஆற்றை கடக்க வேண்டும். அவரால் முடியவில்லை. அந்த நீர் தெய்வத்தின் அருளாக பாய்கிறது. அவர் தொலைவில் மதுரை கோவிலை நோக்கி கைகளை கூப்பினார். பின்னர் அவர் அழகர் மலை நோக்கி புறப்பட்டார். விழா முடிந்திருந்தாலும் ஆசீர்வாதம் தொடங்கியது. வைகை இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மறந்து போன பக்தியையும் பரம்பொருளின் ஒளியையும் பறந்து கொண்டு வரும் கோவில் பறவை.